பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தலைவர்களை வணங்கி சூலூர் சட்டமன்ற தொகுதியில் அத்தனை மக்களும் சூலூர் பேரூராட்சியில் இந்த பகுதியே அதிர்ந்து போகின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்கின்றது. கிராமத்தில் குறிப்பிடுவாங்க, விளையும் பயிர் முளையிலே தெரியும். அதுபோல அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணியில் போட்டியிடுகின்ற வெற்றி வேட்பாளர் இப்பொழுது வெற்றி பெற்றுவிட்டார் என்ற இந்த மக்கள் வெள்ளமே அதற்கு சாட்சி. நான் இந்த சூலூர் பேரூராட்சியில் நுழைந்ததிலிருந்து உங்களை வந்து சந்திக்கின்ற வரை 25 நிமிடம் ஆகிவிட்டது. மக்கள் வெள்ளத்தில் நீந்தி கொண்டு வந்து சூலூர் மக்களை சந்திக்கின்ற வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. இன்னைக்கு அண்ணா திமுக கோட்டை சூலூர் சட்டமன்ற தொகுதி. தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் அம்மாவுடைய அண்ணா திமுக கட்சிக்கு இங்க இருக்கின்ற மக்கள் எப்பொழுதும் தங்களுடைய வாக்குகளை வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் கழித்து இந்த தொகுதி அண்ணா திமுக இயக்க கோட்டை என்பதை நிரூபித்து காட்டுகிறீங்க. இந்த சிறப்பான எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைமுறையாற்றிய முன்னாள் அமைச்சர், தலைமை செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்ச எஸ்பி வேலுமணி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், முன்னாள் மேயர் அண்ணன் சேமா வேலுச்சாமி அவர்களே, இந்த மண்ணின் மைந்தர், ஒன்றிய கழக செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சர் விபி கந்தசாமி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பிச்சார் சகோதரர் திரு உடுமலைப்பேட்டை கே ராதாகிருஷ்ணன் அவர்களே, கழக அமைப்பிச்சார் முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு தாமோதரன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய முன்னாள் எம்எல்ஏ திரு துரைமுருகன் அவர்களே, மற்றும் கழக கொள்கை துணை செயலாளர் சகோதரர் தோப்பு அசோகன் அவர்களே, மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உணர்பொறுப்புகளே, நம்முடைய கூட்டணியில் அங்கு வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, விசைத்தறி தொழிலாளர்களே, விசைத்தறி உரிமையாளர்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, மாநிலத்தை சேர்ந்த சகோதரர்களே, இளைஞர் பட்டாளர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். நான் வரும்போது நம்முடைய சகோதரிகள் முளைப்பாரி மற்றும் கும்ப மரியாதை வழங்கிய அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கு இந்த பகுதி கைத்தறி, விசைத்தறி, விவசாயம் 3 தான் பிரதான தொழில். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை இந்த 3 தொழிலும் பாதுகாக்கப்பட்டு இந்த 3 தொழில் ஈடுபட்டு அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்த காலம் அண்ணா திமுக ஆட்சி காலம். இன்றைய தினம் இந்த ஆட்சியாளர்கள் இந்த 3 தொழில் அக்கறை காட்டாத காரணத்தினாலே இந்த தொழில் படிப்படியாக சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பகுதியில் இருக்கின்ற நம்முடைய நெசவு செய்யும் விசைத்தறி தொழிலாளர்கள் கூலிக்கு நெசவு செய்கின்றவர்கள், அவர்களுக்கு கூலி உயர்வு கேட்டு 1 மாதம் தொடர்ந்து போராட்டம் நடத்தினார்கள். சட்டமன்றத்தில் மரியாதைக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்ச கந்தசாமி அவர்கள், கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் உங்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு போனோம். அதுக்கு பிறகுதான் இந்த அரசாங்கம்
இந்த கூலி உயர்வுக்கு தீர்வு காணப்பட்டது என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். அதே போல கைத்தறி நெசவாளர்கள் அவர்கள் பல பேர் ஏழைகளா இருக்கின்றார்கள், வீடு இல்லாம இருக்கிறாங்க. அம்மா அவர்களை உணர்ந்து பசுமை வீடுகள் கொடுத்தாங்க. இந்த ஆட்சியில் அது நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் நம்முடைய கைத்தறி நெசவாளர்கள் ஏழைகளுக்கு, விசைத்தறி தொழில் செய்கின்ற அந்த ஏழைகளுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு பல லட்சம் மதிப்பிலே கட்டி கொடுக்கப்படும். அதே போல விவசாயி தொழிலாளி, ஏழை தொழிலாளி, தாழ்த்தப்பட்ட ஏழை மக்களுக்கு அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் பல லட்சம் மதிப்புள்ள கான்கிரீட் வீடு அவர்களுக்கும் கட்டி கொடுக்கப்படும். அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த பகுதிக்கு கூட்டு குடியிருப்பு அத்திக்கடவு திட்டம் வழியாக மக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டது. அது இப்பொழுது தேவைகள் அதிகமாக இருந்த காரணத்தில் இந்த விடியா திமுக அரசு முறையாக இந்த மக்களுக்கு குடிநீர் வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் புதிதாக ஒரு குடிநீர் திட்டத்தை உருவாக்கி இந்த பகுதி மக்களுக்கு தடையில்லாம தூய்மையான பாதுகாப்பான குடிநீர் வழங்கப்படும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பலதரப்பட்ட மக்களுக்கும் தேவையான அடிப்படை வசதி செய்து கொடுத்தோம். இன்றைக்கு விடியா திமுக ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கு வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டு விட்டது, கடை வரி 150%, குடிநீர் வரி உயர்த்தப்பட்டு விட்டது, குப்பைக்கு வரி போட்டாங்க. பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இந்த பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு இந்த வரி எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய சுமையாக இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்தா இந்த வரிகள் விதிக்கப்படாது என்று அறிவிச்சாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு இந்த மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத அளவிற்கு இந்த வரிகள் உயர்த்தப்பட்டுகின்றன. அது மட்டுமல்ல, ஆண்டுதோறும் 6% இந்த வரிகள் உயர்த்தப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து இப்ப உயர்த்திட்டு இருக்கிறாங்க. 67% உயர்த்தப்பட்டு விட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். அது மட்டுமல்ல, கடைக்கு பீ கவர், அதோட இந்த பகுதி விசைத்தறி தொழில் அதிகமாக இருந்த பகுதி, கைத்தறி நிறைந்த பகுதி. கைத்தறி தொழில், விசைத்தறி தொழில் ரெண்டும் பிரதான தொழிலா இருக்குது. ஆக விசைத்தறி தொழில நிலை கட்டணம் அதிகரிச்சிருக்குது, மின் கட்டணம் உயர்ந்திருக்குது, இந்த தொழில் சரிவடைந்திருக்குது. இந்த ஆட்சியில கண்டுகொள்ளவில்லை. இதற்கு பிரதான தொழில் விவசாயம், விசைத்தறி தொழில், நெசவு தொழில். இப்படிப்பட்ட தொழிலை இந்த அரசு பாதுகாக்கவில்லை. இந்த மக்களுக்கு தேவையான கஷ்டத்தை இந்த அரசாங்கம் உணரல. ஆனா அதிமுக ஆட்சிக்கு பிறகு இன்றைக்கு காலையில் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இந்த விசைத்தறி தொழிலாளர்கள் பிரச்சனை, விசைத்தறி உரிமையாளர்கள், கூலிக்கு நெசவு செய்கின்ற அந்த உரிமையாளர்கள், தொழிலாளர்கள் அத்தனை பேரும் அவளுக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள், துயரங்கள், துன்பங்கள், வேதனைகள் எடுத்து வச்சாங்க. அதிமுக ஆட்சிக்கு பிறகு இதற்கெல்லாம் நல்ல தீர்வு காணப்படும். அதிமுக தோன்றி விட்டதே ஏழைகளுக்காக. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மக்களுக்காக இந்த இயக்கத்தை துவங்கினார். மக்கள் துன்பப்படக்கூடாது, மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், அவர்களுக்கு அடிப்படை வசதி முழுவதும் செய்து கொடுக்க வேண்டும், அவர்கள் தொழில் சிறக்க வேண்டும். அதுதான் அதிமுக லட்சியம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு படுகின்ற இந்த மக்கள் படுகின்ற துன்பத்தை பற்றி கவலை இல்லை இந்த அரசாங்கத்திற்கு. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் இந்த விசைத்தறி கூலி உயர்வு கேட்டு போராடி கொண்டிருந்தீங்க, அதுக்கு தீர்வு காணது நாங்கள் எடுத்த முயற்சி. அதே போல உங்களுடைய கஷ்டங்கள் அதிமுக ஆட்சி வந்தவர்கள் தீர்க்கப்படவில்லை. நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். விவசாயிகள் எங்கே ஆனமலையாறு நல்லா திட்டம் பல ஆண்டுகள், அதுதான் இந்த விவசாய பெருமக்கள் கோரிக்கை வச்சிட்டு இருக்கிறீங்க. அதிமுக ஆட்சி கண்ட பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அறிவித்த எஸ்பி வேலுமணி அவர்கள் இந்த கோரிக்கையை நிறைவேற்றப்பட வேண்டும், அதற்காக அதிமுக அரசு முயற்சி எடுக்க வேண்டும் என்று அவர்களின் இடத்திலே தெரிவித்தவுடன் இன்றைக்கு கேரளா முதலமைச்சரோடு தொடர்பு கொண்டு
அதற்கு தேதி குறிக்கப்பட்டு நாங்களே நேரடியாக கேரளாவுக்கு சென்றோம். நானும் அறிவிச்சோம் எஸ்பி வேலுமணி, அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள், கேசி கருப்பணன் அவர்கள் நேரடியா கேரளா சென்று முதலமைச்சரை சந்தித்து ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றப்பட வேண்டும். நீண்ட நாட்கள் கோரிக்கை. இந்த பகுதி மக்களுக்கு அந்த நீரை நம்பித்தான் இருக்கின்றார். ஆகவே அந்த நீர் இந்த பகுதி மக்களுக்கு தடையில்லாமல் கிடைக்க வேண்டும். அதற்காக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த சென்றோம். இந்த பேச்சுவார்த்தை சிறப்பாக நடைபெற்றது, சுமூகமாக நடைபெற்றது. உடனே இரண்டு அரசாங்கம், தமிழ்நாடு அரசு, கேரள அரசு, இரண்டு அரசாங்கமும் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது. அந்த உயர்மட்ட குழுல உயர் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டாங்க. கேரள அரசு முதலே தமிழ்நாட்டுக்கு வந்தது. நம்முடைய உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. நம்முடைய உயர்மட்ட நாம் நியமிக்கப்பட்ட உயர்மட்ட அதிகாரிகள் கேரளா சென்று அங்கிருக்கின்ற அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தது, சுமூகமாக நடந்தது. நம்முடைய திட்டம் 2 உயர்மட்ட குழுவில் இடம்பெற்றிருக்கின்ற அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டவுடன் அந்த அறிக்கையின்படி ஆனமலையாறு நல்லாறு திட்டம் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. ஆட்சி மாற்றம் வந்தது, திமுக ஆட்சிக்கு வந்தது, கிடப்புல போட்டாங்க. இதுதான் நடந்த உண்மை. நாம அவனை கஷ்டப்பட்டு இந்த ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பாடுபட்டோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு பிறகு அப்படியே கிடப்புல போட்டுட்டாங்க. அது மட்டுமல்ல, மக்கள் அத்தனை பேரும் சிந்திக்க வேண்டும். இது சாதாரண பிரச்சனை இல்லை, ஜீவாதார பிரச்சனை. விவசாய உயிர் மூச்சு. நீ ஒரு உடம்புக்கு உயிர் எப்படியோ அது போல விவசாயிக்கு நீர் முக்கியம், குடிப்பதற்கு நீர் முக்கியம், விவசாயத்திற்கு நீர் முக்கியம். அதை அதிமுக அரசு உணர்ந்து அதற்காக இவ்வளவு முயற்சி எடுத்தோம். இன்றைக்கு தினம் திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கடி குறிப்பிடுகிறார், இந்தியா கூட்டணி, இந்தியா கூட்டணி என்று எப்பொழுது பார்த்தாலும் பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்தியா கூட்டணி இந்தியா முழுவதும் இருக்கின்ற பல கட்சிகள் ஒன்றாக இணைந்து அந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்குது. அதுல திமுக இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்குது. இது அருமையான சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியோட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பாடுபடலாம். அதை பத்தி எல்லாம் கவலையே, விவசாயிகளை பத்தி கவலை இல்லை, நாட்டு மக்களை பத்தி கவலை இல்லை. நேரா கேரளா போனாரு, பேச்சுவார்த்தை நடத்த சொன்னாரு. அதுல எந்தவித அறிப்பு வரல, எந்தவித செய்தியும் வரல. எதுக்கு போனாரு, எதுக்கு வந்தானே தெரியல கேரளாவுக்கு. அப்படிப்பட்ட முதலமைச்சர் தொடர வேண்டுமா? எவ்வளவு நாங்க கஷ்டப்பட்டு இந்த ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகளுடைய பல ஆண்டுகளாக விவசாயியுடைய கனவு நனவாக வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் தான் நாங்கள் கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம். இந்த அரசு உண்மையிலேயே விவசாய பெருடி மக்கள் மீது அக்கறை இருந்தால், இந்த நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால், நாங்கள் தொடர்ந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடைபெற்றிருந்தால் இந்த காலகட்டத்துக்குள்ள, இந்த 4 ஆண்டுக்குள்ள ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றிக்கலாம். ஆனால் இந்த அரசாங்கம் செய்யவில்லை. மீண்டும் உங்களுடைய பேராதரோடு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து நீங்கள் பல ஆண்டுகளை கனவு காண்கின்ற ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அனைத்து முயற்சியும் எடுக்கப்படும். அதே போல பல ஆண்டுகளாக நீங்கள் போராடி வந்தீர்கள். 50 ஆண்டு காலம் பல கட்சிகள் போராடிட்டு, பல விவசாய சங்கங்கள் போராடப்பட்டது. இந்த மக்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தீர்கள். புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அத்திக்கிட அவனாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் அம்மா மறைந்தாலும் அம்மா கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அத்திக்கிட அவனாசி திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நானே நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டினேன். முழுக்க முழுக்க மாநில அரசாங்க நிதி, ஒரு ரூபாய் கூட மத்திய அரசாங்கத்திலிருந்து நாங்க இதற்காக நிதி பெறவில்லை. முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்தினுடைய நிதி சுமார் 1652 கோடி அத்திக்கிட அவனாசி திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு, அந்த திட்டத்திற்கு அதிமுக தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மிக வேகமாக துரிதமாக பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கொரோனா வந்த காலத்தினால அது சற்று தாமதமானது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சிக்கு வந்தவர்கள் அதை அப்படியே கிடப்புல போட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சி வரைக்கும் அத்திக்கிட அவனாசி திட்டம் 85% நாங்கள் நிறைவேற்றி வச்சிருந்தோம்.
வெறும் 15% தான் திமுக ஆட்சியில் நிறைவேற்ற வேண்டிய ஒரு நிலை. அதை கூட முழுமையா அவர்கள் செய்யல. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமா அந்த திட்டத்தை அப்படியே முடக்கி வச்சிருந்தாங்க. நாங்க தொடர்ந்து சட்டமன்றத்திலையும் பொதுக்கூட்டத்திலையும் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால அதை மெல்ல மெல்ல அந்த பணி செஞ்சு முடிக்கப்பட்டதா அறிவிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு காலையில் நடந்த அதை கட்சி சார்பற்ற விவசாய சங்கத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் சொன்னாங்க, இந்த திட்டத்தை நீங்க கொண்டாந்தீங்க, இந்த திட்டம் முழுமையா விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை. இந்த அரசு வேண்டுமென்ற திட்டமிட்டு கடை கோட்டடிக்கின்ற ஏரி குளம் நிரப்பாமல் இருக்கு தண்ணீர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் இந்த திட்டம் முழுமையாக செயல்படும். கடை கோட்டடிக்கின்ற ஏரி குளம் குட்டை கூட நிரப்பப்படும். இது அண்ணா திமுகவுடைய சாதனை மட்டுமல்ல, வரலாறு. இன்னைக்கு எந்த காலகட்டத்தில் எடுத்தாலும் இந்த திட்டம் எந்த ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது. அப்படி வரலாற்று சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். வேண்டுமென்றே திட்டமிட்டு விடியா திமுக அரசு விவசாயிகள் விரோத அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை இந்த அரசு முடக்கி வைத்திருக்கின்றது. இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை வேண்டுமென்றே திட்டமிட்டு கிடைக்காம ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, இந்த திட்டத்திற்கு முழுமையான நீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பவானி சாகர், அங்கே பவானி மேட்டுப்பாளையத்திலிருந்து பவானி வரை 6 தடுப்பணை நான் கொண்டு வந்தேன். ஒருவேளை இன்றைக்கு பவானி சாகர் அணையிலே நீர் இல்லாம உபரி நீர் வராமல் போய்விட்டால் இந்த திட்டம் பாதிக்கப்பட்டு விடும். இந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் பாதித்து விடுகிறார்கள் என்று எண்ணி நான் ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்தினாலே அந்த அருமை நீருடைய அருமை தெரிந்த காரணத்தினாலே 6 தடுப்பணை பவானி ஆற்றிலே கட்டுவதற்கு ஆணையிட்டு 2 அணைகள் நான் முதலமைச்சர் இருக்கிற காலத்திலே பணி துவங்கப்பட்டு 25-30% நடைபெற்றது. எஞ்சிய தடுப்பணைகள் பணி ஆரம்ப கட்ட பணி நடந்துகிட்டு இருந்தது. ஆட்சி மாற்றம் திமுக ஆட்சிக்கு பிறகு அந்த தடுப்பணையினுடைய உயரத்தை குறைச்சிட்டாங்க. எவ்வளவு கேவலமான அரசாங்கம், எவ்வளவு பெரிய திட்டம். இன்னைக்கு 1.25 டிஎம்சி 6 தடுப்பணையும் கட்டப்பட்டால் 1.25 டிஎம்சி தண்ணி தேக்கலாம். இன்றைக்கு மழை காலத்திலே உபரியா போகின்ற நீரை ஆங்காங்கே தடுப்பணை கட்டி தேக்கி நமக்கு தேவையான அத்திக்கடை அவனாசி திட்டத்திற்கு தேவையான நீரை நம்முடைய விவசாயிகளுக்கு கொடுக்கலாம், ஏரி குளத்தை நிரப்பலாம். இப்படி இந்த திட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு வேண்டும் என்ற பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி அந்த தடுப்பணையுடைய உயரத்தை குறைச்சி அதை கட்டியிருக்கிறாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சியோடு தடுப்பணையுடைய உயரம் உயர்த்தப்படும். அண்ணா திமுக ஆட்சியில் தான் 2 முறை, ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகளுடைய பயிர் கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். 2 முறை பயிர் கடன் தள்ளுபடி. விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம், விவசாயிகளுக்கும் விசைத்தறிக்கும் 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கொடுத்தோம்ல. குடிமராமத்து திட்டம், ஏரி குளம் குட்டை பல ஆண்டுல தூர் வராம வந்தது. விவசாய பங்களிப்போடு இந்த குடிமராமத்து திட்டத்தில் நாங்க தொடங்கப்பட்டு அதில் அல்லப்படுகிற வண்டல் மண் விவசாயிக்கு இலவசமாக கொடுத்தோம். இதனால ஒரு பக்கம் ஏரி ஆழமாச்சு, ஒரு பக்கம் விவசாயியுடைய நிலம் அந்த இயற்கை உரமாக அந்த வண்டல் மண் பயன்படுத்தப்பட்டது. நல்ல விளைச்சல் கிடைச்சது. ஏரி ஆழமானதுனால மழை காலத்தில் பெய்கிற நீர் முழுவதும் சேமித்து வச்சோம். இது அண்ணா திமுக சாதனை. அதையும் நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் குடிமராமத்து திட்டம் தொடரும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 525 அறிவிப்பு வெளியிட்டாங்க. 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றப்படுவதாக 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அன்றைய எதிர்க்கட்சியாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு கொடுத்தார். எல்லாமே நிறைவேற்றிட்டாரா? எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார். 98% திமுக அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான செய்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே. முக்கியமான பல திட்டங்கள் இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்துறாங்களாமா? உயர்த்தல. அது பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பள உயர்வுனாங்க, கொடுத்தாங்களா? அதே போல மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா?
நம்முடைய இளைஞர்கள் கல்விக்காக வங்கியில் வாங்கிய கடன் ரத்து பண்ணாங்களா? பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? ரேஷன் கடையில் கூடுதலா சக்கரை 1 கிலோ கொடுக்கறாங்க, கொடுத்தாங்களா? ஆக அறிவிக்கப்பட்ட திட்டம் முழுவதும் நிறைவேற்றவில்லை. ஒரு 10% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உணவுப் பொருளுடைய விலை உயர்ந்து போச்சு. அரிசி விலை உயர்ந்தாச்சு, பருப்பு விலை உயர்ந்து போச்சு, கடலை எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு. இப்படி நம்முடைய உணவுக்காக உணவுப் பொருள் அத்தனையும் இன்னைக்கு விலை உயர்ந்திருக்குது. இதை தடுப்பதற்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி என்று ஒரு 100 கோடி ஒதுக்கி வச்சு எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கிறதோ அங்க போய் கொள்முதல் செஞ்சு வந்து கூட்டுறவுத்துறையில அந்த விலை ஏற்றத்தை தடுத்து நிறுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இது ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. ஏழைகள் எப்பொழுது பாதிக்கப்படுகிறார்களோ, தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுது பாதிக்கப்படுகிறார்களோ அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுவதற்கு அண்ணா திமுக அரசு இந்த செயல்பாட்டை செய்து என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோட இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நம்முடைய மாணவர்கள் சிறப்பான கல்வி கிடைக்க வேண்டும். அதற்காக அம்மா இருக்கின்ற போது தொலைநோக்கு சிந்தனையோடு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. லேப்டாப் கொடுத்தோம். 52,36,000 மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம். 7,300 கோடி இதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியவருக்கு இந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும். கொரோனா காலம் ஓராண்டு கடுமையா பாதிப்பு. அந்த ஓராண்டுல மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் விலையில அரிசி கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம், விலையில சக்கரை கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம். மக்களை அந்த கால சோதனையான காலகட்டத்தில் மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் பள்ளியில் மூடப்பட்டது, கல்லூரியில் மூடப்பட்டது. இன்றைக்கு ஓராண்டு வீணாகிவிட்டது என்று நம்முடைய மாணவ செல்வங்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. அதை அரசுடைய கவனத்திற்கு வந்த உடனே கல்லூரியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு, சிறப்பா தேர்வு எழுதி பட்டம் பெற்றாங்க. கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள், பள்ளியிலே படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். அதோட அண்ணா திமுக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதோட இன்றைக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து அதை நடைமுறைப்படுத்தினோம். இந்த சூலூர் சட்டமன்ற தொகுதியிலையும் அம்மா மினி கிளினிக் திறந்தோம். எத்தனை 4 அம்மா மினி கிளினிக் திறந்தோம். விடியா திமுக அரசு வந்த பிறகு இந்த 2000 அம்மா மினி கிளினிக் ரத்து பண்ணிட்டாங்க. இந்த அம்மா மினி கிளினிக்குடைய நோக்கம் ஏழை மக்கள் எங்கு அதிகமாக வசிக்கிறாங்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கு ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் ஏழாவது ஏழைகள் நோயாய் பாதிக்கப்பட்டால் உடனே அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெறலாம். இதுல என்ன அரசியல் உள்நோக்கம் இருக்குது தெரியல. அது சிறப்பாக செயல்பட்டு இருந்தது. உடனே திரு ஸ்டாலின் அவர்கள் பார்த்தார், இந்த திட்டம் சிறப்பான திட்டம், இந்த திட்டம் மக்களிடத்தில் மிகுந்த வரவேற்பு இருக்குது, இது தொடர்ந்தா அண்ணா திமுக கட்சிக்கு நல்ல பெயர் வந்து அந்த அம்மா மினி கிளினிக் ரத்து பண்ணியிருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க 2000 அம்மா மினி கிளினிக் தான் ரத்து பண்ணிருக்கீங்க, 4000 அம்மா மினி கிளினிக் அண்ணா திமுக ஆட்சி திறக்கப்படும். இந்த கட்சி ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி, நாட்டு மக்கள் நலம் பெற வேண்டும், நாட்டு மக்களுக்கு தேவையான நல்லது கிடைக்கும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுது 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தினோம், 254 ஆரம்ப சுகாதாரத்தை கொண்டு வந்தோம், 168 மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரம் தரம் உயர்த்தப்பட்டது. இது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை. இப்போ உங்களுடன் ஸ்டாலின், யாருடன் ஸ்டாலின்? உங்களுடன் ஸ்டாலின் இப்படி ஒரு விளம்பரத்தை அடிச்சு இதுல 46 பிரச்சனை இருப்பதாக அவர்களே பிரிண்ட் பண்ணி நம்முடைய மக்களுக்கு வீடு வீடா சென்று இதை கொண்டே கொடுக்கிறார். அப்போ கொஞ்சம் இதை கொண்டே வீடு வீடா கொடுத்து நீங்க உங்களுக்கு பிரச்சனைய
மனுவை எழுதி கொடுத்தா அந்த மனு சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி உங்களுடைய பிரச்சனை தீர்க்கணும்னு சொல்லி திரு ஸ்டாலின் அறிவிச்சிருக்கார். ஏற்கனவே இந்த மனுலாம் வாங்கினாங்க. ஆனா அந்த மனு என்னாச்சுன்னே தெரியல. இப்போ மக்கள் உங்களுடன் ஸ்டாலின் என்ற அறிவிப்புக்கிடங்க மனு கொடுத்திருக்காங்க. இந்த மனுலாம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் என்ற பகுதியில் ஆத்துல கிடக்குது. உங்களுடன் ஸ்டாலின் என்ற கொடுக்கப்பட்ட மனு ஆத்துல கிடக்குது. இரண்டாவது, வலைதளத்தில் வந்த செய்தி, மக்களிடத்தில் வந்த செய்தி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு வடை சுடுகின்ற கடையில் இந்த மனு அந்த வடையை பொட்டம் கட்டுறதுக்கு வச்சிருக்கிறாங்க. எப்படி இந்த மனுவுக்கு எப்படி தீர்வு காணணும் என்பதை நீங்க எண்ணி பாருங்க. இதோட வெக்கக்கேடு, இந்த நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? தேர்தல் நேரத்தில் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் என்ன வாக்குறுதி கொடுத்தார்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்குடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் சொன்னாங்கல்ல, செஞ்சாங்களா? இப்போ ஸ்டாலின் என்ன சொல்றாரு? நீட் தேர்வு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு இருந்தனால செயல்படுத்த முடியாதுங்கிறார். இதைத்தான் நாங்களும் சொன்னோம். உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துடுது, நாம் நடைமுறைப்படுத்த முடியாது. ஆனா நம்முடைய நோக்கம் நீட் தேர்வு தமிழகத்துக்கு விலக்களிக்க வேண்டும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததுனால அதை நடைமுறைப்படுத்தல. இப்போ ஸ்டாலின் சொல்றார், எப்போ போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் திரு ஸ்டாலின் இந்த நீட் தேர்வு ரத்து செய்ய இயலாது என்று சொல்லிட்டார். ஆக 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது மாணவர்களை, பெற்றோர்களை, பொதுமக்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ அந்த பல்ட்டி அடிச்சிட்டார். அது மட்டும் இல்ல, இந்த நீட் தமிழகத்திலிருந்து விலக்க பெற என்பதற்காக 1 கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்கல்ல. 1 கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி மேதகு குடியரசுத் தலைவர்கிட்ட கொண்டு கொடுப்பதாக தெரிவிச்சாங்க. 1 கோடி பேர் கையெழுத்து வாங்கினாங்க. வாங்கி எங்களுடைய சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கி மலையத்தில் திமுக மாநில இளைஞரணி மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டில் மேடையில் இந்த 1 கோடி கையெழுத்து வாங்கின மனுக்கெல்லாம் அங்க அந்த பெட்டியில் போட்டு வச்சிருந்தாங்க. திரு ஸ்டாலின் பேசும்போது வேகமா காத்தடிச்சு இந்த மனுலாம் பறந்து போய் திமுக காரர காலில் விழுந்து மிதிபட்டு போச்சு. இவர்களா வந்து நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வாங்க. வாங்கிய மனு எப்படி இருக்கின்றது என்பதை நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். நீட் தேர்வுக்கு வாங்கின மனுவும் காலில் மிதிப்பட்டு வீணா போச்சு. இந்த உங்களுடன் ஸ்டாலின் வாங்கப்பட்ட மனுவும் ஆத்துல கிடக்குது. இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல், அதை நோக்கி இன்றைக்கு திரு ஸ்டாலின் புது அறிவிப்பை கொடுத்து மக்களை ஏமாற்றி உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக ஸ்டாலின் அரசு போடுகின்ற நாடகம். ஆகவே இன்னைக்கு மக்கள் உஷாரா இருக்கணும். இன்னும் பல அறிவிப்பார். சாதாரண ஆள் கிடையாது திரு ஸ்டாலின் அவர்கள். தினம் ஒரு அறிவிப்பு, அந்த அறிவிப்போடு அது முடிஞ்சு போச்சு. நிறைய அறிவிப்பு கொடுத்தார். ஒவ்வொரு அறிவிப்புக்கு ஒரு குழு போட்டார். இதுவரைக்கும் 52 குழு போட்டிருக்கார். 52 குழு போட்டிருக்கார். 52 அறிவிப்பு, 52 குழு. அந்த குழு என்ன செய்யறதே தெரியல. அந்த குழுவுடைய வேலை என்னன்னு தெரியல. மக்களை ஏமாற்றி போட்டோ ஷூட் போட்டு அங்க டிவியில் வருவாரு, பத்திரிகையில் வருவாரு, அதோட முடிஞ்சு போச்சு. அப்படி விளம்பர மாடல் அரசு தொடர வேண்டுமா? அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவை வீழ்த்துவீங்களா? குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டப்படுமா? வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டப்படுமா? அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அத்தனை பேரும் துணை இருக்க வேண்டும். சூலூர் பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக எங்க பார்த்தது அதோட 51 கோடி மதிப்பீட்டில் சூலூர் பகுதி 2 மற்றும் 3வது பிள்ளையார் குடியிருப்பதில் 768 அடுக்குமாடியில் குடியிருப்பது அண்ணா திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது.
ரூபாய் 28 கோடி மதிப்பீட்டில் கருமத்தம்பட்டி பேரூராட்சியில் 22,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட புதிய கிடங்கு அமைக்கப்பட்டது. 2.65 கோடி மதிப்பீட்டில் மதுவம்பள்ளி ஊராட்சியில் 3000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட புதிய கிடங்கு கட்டப்பட்டது. சூலூர் அரசு மருத்துவமனை அரசு தாலுகாவ மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு அது 30 படுக்கை கொண்ட மருத்துவமனையாக செயல்பட்டதற்கு 4 பிரிவுகள் தொடங்கப்பட்டது. அதே 4 கோடி மதிப்பீட்டில் 4 தடுப்பைகள் கட்டப்பட்டது. அதே போல கோரிக்கை அத்திக்கடை அவனாசி திட்டம் 2 அதிமுக ஆட்சி மனதுடன் அத்திக்கடை அவனாசி திட்டம் 2 நிறைவேற்றப்பட்டது. மதுக்கரை முதல் நீலாம்பூர் வரை உள்ள LND பைபாஸ் சாலை 6 வழிச்சாலையாக அமைக்கப்படும். கருமத்தம்பட்டி பகுதியில் ஜவுளி பூங்கா அமைக்க கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. சூழல் தொகுதிக்குட்பட்ட கிராம ஊராட்சிகள் அதிகமுள்ள தொகுதி ஆகவே மீண்டும் பசு வீடில் கேட்டுக்கிறீங்க. அதிமுக ஆட்சி பிறகு ஏழைகள் அத்தனை பேருக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவருக்கும் அற்புதமான பல லட்சம் மதிப்புள்ள காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இந்த எழுச்சி பயணம் சிறப்பாக அமைய பக்க பலமாக வெளிய கழகத்துடைய நிர்வாகிகள், மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அண்ணன் VS சேதுராமன் அவர்களே, மரியாதைக்குரிய திரு சூலூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு G குமாரவேல் அவர்களே, சூலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு VP கந்தவேல் அவர்களே, சுல்தான்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு M அப்புசாமி அவர்களே, முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு திரு சாந்தமதி தோப் அசோகன் அவர்களே, கருமத்தம்பட்டி நகர கழக செயலாளர் திரு ஆதவன் பிரகாஷ் அவர்களே மற்றும் தெப்பீஸ்வரன் அவர்களே, சூலூர் பேருக்குழக செயலாளர் திரு கார்த்திகை வேலன் அவர்களே, வல்லபாளையம் பேருக்குழக திரு VK சண்முகம் அவர்களே, இருவர் பேருக்குழக செயலாளர் திரு MKM ஆனந்தகுமார் அவர்களே, சாமலபுரம் பேருக்குழக செயலாளர் திரு K பாலசுப்ரமணியம் அவர்களே, கண்ணாமலை பேருக்குழக செயலாளர் திரு K சிவகுமார் அவர்களே, மோரிப்பாளையம் பேருக்குழக செயலாளர் திரு சீனிவாசன் அவர்களே, நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் பேராசிரியர் கனக சபாபதி அவர்களே, பாஜக கோவை வடக்கு மாவட்ட தலைவர் திரு கரு மாரிமுத்து அவர்களே, பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் திரு M கோபால்சாமி அவர்களே மற்றும் திரு மோகன் மந்திரசலம் அவர்களே, தமாக மாவட்ட கழக நிர்வாகிகளே, IJK மாவட்ட கழக நிர்வாகிகளே, தென்னிந்திய பார்வர்டு பிளாக் நிர்வாகிகளே, தமிழ்நாடு தேவர் பேரவை தலைவர் திரு முத்தையா தேவர் அவர்களே, அம்பேத்கர் மக்கள் இயக்க நிர்வாகிகளே, நீதி கட்சி நிர்வாகிகளே மற்றும் திரளா வருவதற்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அத்தனை மட்ட கழக நிர்வாகிகளே, கழக நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒருமுறை தெரிவித்து 2026ஆம் ஆண்டு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற நம்முடைய வெற்றி வேலை இரட்டை லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.